நம்ம வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் நம்ம கூட கனெக்ட் இருங்க நிகழ்நேர அப்டேட்டுகளுக்காக. இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவுரைகளை பின்பற்றுங்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. நாளை மாலை முதல் நேரலை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மட்டுமே பிரத்யேகமாக வழங்கப்பட இருக்கிறது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்றைய வானிலை அனுமானம் 31 ஜூலை 2025. ஒரு வழியாக இந்த தென்மேற்கு பருவமழை ஒரு பிரேக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து கிட்டத்தட்ட 2.5 மாதங்கள் தொடர்ந்து நீடித்து கொண்டிருந்த இந்த தென்மேற்கு பருவமழையினால் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பச்சலன மழை பதிவாக முடியாத காரணம் இருந்தது. காரணம் என்ன அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம நேரலையில் சொல்கிறேன். அதே நேரத்தில் இப்போது அந்த வலுவிழந்ததுனால அந்த மான்சூன் ட்ராஃப்னு சொல்லக்கூடிய ஐடிசிசட் வெப்ப குவிதல் பகுதியானது மேலே, அதாவது வட இந்தியாவின் இமாலய பகுதிகளை ஒட்டிய பகுதிகளை நோக்கி செல்ல ஆரம்பித்திருக்கிறது. அதன் காரணமாக இந்த மேற்கு கரையோர பகுதிகளில் வீசக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்றினுடைய வேகம் குறைய தொடங்கியிருக்கிறது. நேற்று மாலையை பார்த்திங்கன்னா சென்னையில் கடல் காற்று மாலைக்கு பிறகாக இரவு நேரத்தில் ஒரு 7 மணி வாக்கில் வந்தது. அதன் வந்ததுக்கப்புறமா ஒரு வெப்பச்சலனம் ஏற்பட்டு மழை பதிவானது தொடங்கியது. ஸோ காஞ்சிபுரத்துக்கு மேற்கில் சில பகுதிகளில், வண்டலூர், பெருங்குளத்தூர், தென்சென்னை பகுதிகள் சில பகுதிகளில் 1 சென்டிமீட்டர் மழை வரலியுமான மழையானது பதிவாகி இருக்கிறது. இந்த மாதிரியான நிகழ்வுகள் அதாவது நேற்று தான் இந்த வெப்பச்சலன மழையானது தொடங்கி இருக்கிறது. அது வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக முன்னேற இருக்கிறது. அதுவும் பார்த்திங்கன்னா நாளை முதல் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. தமிழகம் முழுவதுமே பல மாவட்டங்கள் மழையை குறைவாக பதிவாயிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்ச அத்தனை பகுதிகளிலையும் ஒரு சூப்பர் மழைக்கான வாய்ப்புகள் அடுத்த 15 நாள் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த அமைப்பானது நமக்கு தெரியப்படுத்துது. அதே நேரத்தில் மழை நின்று போச்சு மேற்கு கரையோர பகுதிகள்னு கிடையாது. அது பருவமழை மேற்கிலேருந்து வீசக்கூடிய காற்று இருப்பதனால மாலை, இரவு, விடியற்காலையில் நமக்கு எப்படி வடகிழக்கு பருவமழையில் மழை பதிவாகுமோ அதே மாதிரியான மழை அங்கேயும் பதிவாகும். அதே நேரத்தில் 5, 6ஆம் தேதி வாக்கில் வங்கக்கடல் பகுதிகளில், தமிழகத்தை ஒட்டிய கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது உருவாக்கி தமிழகத்தின் ஊடாக பயணிக்க இருக்கிறது. அதன் காரணமாகவும் தமிழகத்தில் பரவலாக கனமழை, சில பகுதிகளில் பலத்த மழைக்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது அப்படிங்கிறது தான் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இதை பற்றியான விரிவான விளக்கங்கள் வரக்கூடிய நேரலைகளில் நம்ம பார்க்க இருக்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த 24 மணி நேரத்திற்கு இந்த காரணங்கள்னால ஏற்படக்கூடிய மழை வாய்ப்பு எங்கெங்கே அப்படின்னு பார்த்தோன்னா, கேரளாவில் பரவலாக மிதமானது முதல் கனமழை, ஒரு சில பகுதிகளில் கனமழை, பரவலாக மிதமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கர்நாடகாவில் பொறுத்தவரையும் கடலோர மாவட்டங்கள், காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அந்த மிதமானது முதல் கனமழை நம்ம சொன்ன மாதிரி கேரளாவில் இங்கேயும் நீடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக காவிரிக்கு வரக்கூடிய நீரின் அளவு 10,000 முதல் 20,000 கன அடின்ற அந்த அமைப்பிலேயே தொடர்ந்து நீடித்து கொண்டிருப்பதற்கு வாய்ப்புகள். மீண்டும் ஒரு முறை மேட்டூர் முழு கொள்ளளவை வரக்கூடிய இந்த 15 நாட்களுக்குள்ளாக மீண்டும் ஒரு முறை எட்டும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த 120 அடி அப்படியே மெயின்டைன் ஆனாலும் அடுத்த வரக்கூடிய நாட்களில் நீரின் அளவு குறைஞ்சாலும் பின்னாடி பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு அருமையான வருடம் இது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை நிகழ்வு. காவிரி பாசன பகுதிகளுக்கும் ஒரு நல்ல மழைக்கான நிகழ்வு, நல்ல மழை தண்ணீர் கிடச்சிருக்கு. ஸோ விவசாயம் செழிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் மழை இருக்குங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில் திருவள்ளூர், காஞ்சிபுரம் சில பகுதிகளில், திருவண்ணாமலையில் பெரும்பாலான பகுதிகள், வேலூர் இந்த பகுதிகளில் மாலை, இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மழை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. ஷோடிங்கர், அரக்கோணம் இந்த பகுதிகளில் இடியுடன் கூடிய மிதமானது முதல் ஒரு சில பகுதிகளில் கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சென்னை, ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, விழுப்புரம், பாண்டிச்சேரி, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகட்டும், இந்த பக்கம் நாமக்கல், ஈரோடு, கோவை, நீலகிரி, திருப்பூர், நாமக்கல், சேலம், பெரம்பலூர் மாவட்டமாகட்டும், இந்த பக்கம் டெல்டாவில் மயிலாடுதுறை, அரியலூர், திருவாரூர், நாகை, தஞ்சை மாவட்டமாகட்டும், திருச்சி, கரூர், திண்டுக்கல்,
தேனி, மதுரை ஆகட்டும், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகட்டும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாலைக்கு பிறகாக மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடிய அமைப்பு நிலவும். ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் பகல் வேற வெப்பநிலை கூடுதலாக இருந்தாலும் மாலை இரவு பிறகாக இன்று முதல் மழை விட்டு விட்டு தொடங்க வாய்ப்பு இருக்கிறது. வரக்கூடிய நாட்கள் மதுரையில் ரொம்ப ஃபீல் பண்ணிங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல மழை இருக்கிறது. எப்போவும் ஒரு கூடுதலான வெப்பநிலை தொடர்ந்து பதிவாச்சு அப்படின்னா அதனுடைய பிற்பகுதிகளில் மழை நிகழ்வு அந்த பகுதிகளில் அதிகம் காணப்படும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறது. கண்டிப்பாக ஒரு நல்ல மழைக்கான காலம் மதுரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ தெரிவிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுதான் அடுத்த 24 மணி நேரத்திற்கான மழைக்கான வாய்ப்புகள் உள்ள பகுதிகள். ஏன் எதற்கு அப்படிங்கிறதையும் விளக்கியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற நம்பிக்கை இருக்குது. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எல்லாருக்கும் எனேபிள் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர் உறவினர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொலி நாளை காலையில் சந்திக்கலாம். நேரலை மாலையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய், see you, have a nice day.